வணக்கம் மக்களே, நான் நேற்று வீடியோவில் சொல்லிருப்பேன் இன்றைக்கி செகண்ட் டே டான்ஸ் காம்படிஷன். அதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு ஒருத்தருங்க பர்த்டே. அதனால் அவரை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக கேக் வெட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணி நைட்டு கிளம்பிட்டோம். சரி, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவர் வீட்டுக்கு போயிட்டு லிஃப்ட்டில் சொல்லி கோளாறு குத்துனே போனோம். அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு கதவு தட்டிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். லைட்டாக சர்ப்ரைஸ் ஆனால் தான் நினைக்கிறேன். அப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா, நம்ம நண்பர் வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. சரி, அதனால் அவரை டோ பண்ணிட்டு வீட்டுக்கு போய் 2:30 மேலே ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி ரேப்பிடோ போட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். ரேப்பிடோ நான் என்ன பண்ணுறேன், சூச்சு வந்து நான் நன் ரோட்லேயே விட்டு போயிட்டேன். சீக்கிரமாக அவர் போயிட்டு வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக நான் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன். நம்ம பசங்களாம் கரெக்டாக காஸ்டியூம்லாம் மாட்டின்னு பக்காவாக ரெடி ஆகிட்டு அப்புறமா நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க. இந்த கேட்டகரியில் எல்லா பசங்களும் நல்லா சூப்பராகவே ஆடினானுங்க. அப்புறம் அந்த கேட்டகரியே முடிஞ்சிச்சு. நம்ம நினச்ச மாதிரி நம்ம பசங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுட்டாங்க. சரி, அதுக்கு ஒருமா ட்ரையோ. இப்போ எல்லோரும் வரவே லேட் பண்ணிட்டாங்க. எப்படியோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு பக்காவாக ஸ்டேஜ்லேயும் ஆடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. நல்லா அவர் கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். தம்பி கூட விளையாடி முடிச்சோடனே குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். சரி, இந்த சைடு பசங்க ப்ராக்டிஸ் வந்தாங்க. நாங்கள் வெளியே வந்து ஜாலியாக நம்மளும் நம்ம அண்ணனும் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இவங்களுக்கு பக்காவாக காஸ்டியூம்லாம் மாட்டி விட்டுட்டு ஆடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து நல்லா ப்ரே பண்ணி முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே ஆனானுங்க. எல்லாம் நல்லா சூப்பராகவே ஆனாங்க. அண்ணாடா ஆடி முடிச்சோடனே மெடல் போடலான்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மெடல் கொடுத்தாங்க. அப்புறம் முன்னாடி ட்ரை ஆனாங்க பார்த்தீங்களா நம்ம பசங்க, அவங்களும் ஃபஸ்ட் அடித்தாங்க. அதுக்குமா குரூப் என்ன ஆயிடுச்சுன்னா டை ஆயிடுச்சு. ஏன்னா ஈக்குவல் பாயிண்ட்னால 2 டீமுக்கும் டை ஆயிடுச்சு. நம்மளும் ஃபஸ்ட்டு, இன்னொரு டீமும் ஃபஸ்ட். அதுக்கப்புறமா திருப்பி வெளியே வந்து நம்ம அண்ணனுக்கு பர்த்டேனால திருப்பி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த காம்படிஷன்லேருந்து திருப்பி நம்ம அண்ணனுக்கு கேக் வெட்டினாங்க. இன்றைக்கி மொத்தமே நிறைய கேக் வெட்டிட்டாங்க போல். சரி, அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு கடையில் நிறுத்தணும். அருமையாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு இந்த சைடு திரும்பி பார்த்தா இவங்க அடிச்சுன்னு இருந்தானுங்க. சரி, அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுன்னு ஒருத்தராக வீட்டுக்கு கிளம்பியிருந்தாங்க. நாங்களும் பலி முட்டை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா சடனாக மூவி பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டாங்க. அதனால ஸ்ட்ரெயிட்டாக தேட்டர் போயிட்டோம் மூவி பார்க்க. என்ன படம்னா டிசி தான். இந்த படத்தில் எங்கே பார்த்தாலும் டமால் டிமில் டுபின்னு அடிச்சுக்கினே இருந்தானுங்க. அதுக்கப்புறமா இன்டர்வெல்லாம் வந்தது. நல்லா ஜாலியாக சுற்றின்னு இந்த சைடு திரும்பி பார்த்தா திருப்பி ஒன்று அடிச்சிக்கினானுங்க. அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சிட்டு செகண்ட் ஹாஃபும் பார்த்தோம். படம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சரி, படம் முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு செம்ம டயர்டு. அதனால அந்த நாள் நம்ம அப்படியே முடிச்சிட்டோம். இன்னொரு அழகான விளாகில் சந்திக்கலாம். டாடா பாய்.